முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்று இரவுக்குள் நீ இதை கேட்டே ஆக வேண்டும் பிள்ளையே. நிச்சயம் இது உன் அப்பா முருகனின் கட்டளை. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் காத்து அருள்வேன். தாமரை மலர் எப்போது மலர்ந்து உள்ளது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா சுகங்களையும் நான் அளிப்பேன். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் இருக்கும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாக அமைய எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி உனக்கு நான் செய்வேன். அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி செய்வேன். உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை அதிகப்படுத்துவேன். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை அர்த்தம் உடையதாய் மாறும். தான் என்ற அகம் பாவத்தை விடுத்து கருணை, மன்னிக்கும் தன்மை, சேவை மனப்பான்மை, அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை உனக்குள் கொண்டு வர முடிந்தால் நான் உன்னுடன் இருந்து உன்னை வழி நடத்தி செல்வேன் எப்போதும். வரம்பில்லாத இன்பம் உடையவரும் விருப்பங்களை அளிப்பவரும் வணங்கியவரின் மன கவலைகளை தீர்ப்பதில் வல்லுனரும் காட்டை தீ அழிப்பது போல தன் நாமத்தை உச்சரித்த அளவில் பிறவி கடலை கடக்க செய்கின்றன தங்கமே. என்னையே எண்ணி என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு இருந்தால் உனக்கு வருகின்ற துன்பங்களும் கஷ்டங்களும் பறந்து போய்விடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே. அப்படிப்பட்ட மனநிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் போதும். மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நான் உனக்கு அளிக்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நீ எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். இனி நான் உன் அருகில் இருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன். நானே உன் முன் நின்று உன்னை நல் வழியில் அழைத்து செல்வேன். கவலைப்படாமல் இரு. உன் அப்பன் முருகனின் கட்டளையை ஏற்று கேட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன்னுடைய வாழ்க்கை ஜொலிக்க போகின்றது. ஓம் முருகா.